இங்க ஆர்மில வேலை பார்க்குற ஒருத்தர் ஏர் ஹோஸ்டஸா இருக்கிற தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட கொண்டு விட்டு சென்ட் ஆஃப் கொடுக்கறதுக்காக ஏர்போர்ட் போகும்போது அங்க நடந்த ஒரு தீவிரவாதி தாக்குதல்ல தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட இழந்துடுறாரு. அண்ட் இவருக்கு கழுத்துக்கு கீழே இருக்கிற உடம்பு ஃபுல்லா செயலிழந்து போயிடுது. இதனால இந்திய அரசாங்கம் இந்த மாதிரி தீவிரவாதி தாக்குதலை ஹேண்டில் பண்றதுக்காக சூப்பர் சோல்ஜர்னு ஒரு ப்ராஜெக்ட கொண்டு வர திட்டம் போடுறாங்க. இதை யூஸ் பண்ணும்போது ஒரு சோல்ஜரை வச்சு ஒரு ஃபுல் குரூப்பையும் தாக்க முடியும். இப்போ ஒரு சயின்டிஸ்ட் ஒரு சிப்பை கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது அந்த சிப்பை ஒருத்தருக்குள்ள பதிச்சா அவங்க சூப்பர் ஹியூமனா ஆயிடுவாங்க. ஆனா அது நல்ல ஆரோக்கியமா இருக்கிற ஒரு மனுஷன் மேல யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. சோ செயலிழந்த இவருக்கு அந்த சிப்பை வைக்கிறாங்க. சிப் வச்ச உடனே அவரோட கை கால் எல்லாமே பழையபடி ஆயிடுது. அண்ட் முன்ன விட ஃபாஸ்டாவும் ஸ்ட்ராங்காவும் ஆயிடுறாரு. அது மட்டும் இல்ல அவரோட மெமரியில இவங்க கிட்ட இருக்கிற எல்லா டேட்டாவையும் அப்லோட் பண்றாங்க. இதனால கம்ப்யூட்டர் பாக்குற வேலையை கூட இவரால பார்க்க முடியுது. டேட்டாவை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது சில டெரரிஸ்ட் அட்டாக் பண்ண போறதா இவருக்கு முன்கூட்டியே தெரிய வருது. ஆனா இவர் அது சொல்றதுக்கு முன்னாடியே அவங்க பார்லிமெண்ட்டை அட்டாக் பண்ணிடுறாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே உயிரோட விடணும்னா அவங்களோட தலைவரை ரிலீஸ் பண்ண சொல்றாங்க. அண்ட் இந்திய அரசும் ஒத்துக்குறாங்க. இப்ப அந்த சூப்பர் சோல்ஜர் பார்லிமெண்ட் உள்ள போய் அங்க இருக்கிற 83 தீவிரவாதியை கொன்னுட்டு அங்க இருக்கிறவங்களை காப்பாத்துறாரு. ஆனா அந்த கூட்டத்தோட தலைவர் கெமிக்கல் பாம்பை ஆக்டிவேட் பண்ணி தப்பிச்சிடுறாரு. இப்போ இது வெடிச்சா பாதி டெல்லியும் அழிஞ்சிடும்ன்ற நிலைமையில சூப்பர் சோல்ஜர் அவரை தேடி போய் அட்டாக் பண்ணி கொன்னுட்டு அவர்கிட்ட இருந்து ரிமோட் எடுத்து இந்த பாம்பை டீஆக்டிவேட் பண்ணிடுறாரு. சோ கவர்மெண்ட் இவர் மாதிரி நிறைய சூப்பர் சோல்ஜர்ஸை உருவாக்குறாங்க.